வணக்கம். இது கேள்விக்களம். பொங்கல் திருவிழாவை அடுத்து அரசியல் நகர்வுகள் தமிழ்நாட்டில் அரங்கேறுவதற்கு இன்னமும் சில காலங்கள் இருந்தாலும் கூட, துக்ளக் இதழின் விழாவில் பேசிய அதன் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்களது கருத்து என்பது ஒரு அரசியல் விவாதத்தை கிளப்பிவிட்டிருக்கிறது. ஒரு முனையில் அவர் அஇஅதிமுகவை ஒரு பாசிட்டிவான சக்தியாக பார்ப்பதாக சொல்கிறார். அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இடையே கூட்டணி வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை பண்பை, அவருடைய ஆளுமையை விமர்சிக்கிறார். அவரை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்கிற ஒரு கோணத்தை முன்வைக்கிறார். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதியாக கருதப்படக்கூடிய திரு குருமூர்த்தியினுடைய இந்த கருத்து என்பது பாஜகவினுடைய மேல்மட்டம் இப்படித்தான் கருதுகிறதா என்கிற ஒரு எண்ணத்தையும் தருகிறது. அதிமுக பாஜக கூட்டணி வேண்டும், திமுக எதிர்ப்பு என்கிற ஒரு நிலைப்பாட்டில் அந்த இரண்டு கட்சிகளும் கூட்டு சேர வேண்டும் என்று பாஜக மேலிடம் கருதினால், அஇஅதிமுக அதற்கு இணங்க மறுக்கக்கூடிய நிலையில் இதே நிலைப்பாட்டை அதிமுகவால் முன்னெடுக்க முடியுமா, அல்லது அதிமுகவினுடைய நிலைப்பாட்டில் வரும் காலங்களில் மாற்றம் வருமா என்பது ஒன்று. ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு இணங்காவிட்டால், அவர் இல்லாத ஒரு அஇஅதிமுகவை நோக்கிய நகர்வு திரைமறைவில் முன்னெடுக்கப்படுகிறதா என்கிற ஒரு வினாவும் எழுகிறது. இது சார்ந்த பல அம்சங்களை நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள், பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள், பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள், வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் அவர்கள், இவர்களோடு மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள். உங்களுக்கு வணக்கம். திரு ஷியாம், ஒரு அரசியல் களம் அப்படின்றது ஒரு தெரிந்த நீரோடை போலவோ, அல்லது இன்னார் இந்த அணிகள் தான் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் இத்தனை அணிகள் தான் இருக்கின்றன அப்படின்னு அறுதியிட்டு சொல்ல முடியாத ஒரு ஃப்ளூயிடான ஒரு கண்டிஷனில் நாம் ஊகங்களின் அடிப்படையில் சிலவற்றை பேசக்கூடிய தருணம் இது. திரு குருமூர்த்தி அவர்களுடைய இந்த கருத்து, அது ஏடிஎம்கே பிஜேபி சேர்ன்றது அவர் கருத்து மட்டும் இல்லை, பாஜக தரப்பில் வலுவாகவும் அதிமுக தரப்பில் சிலரிடமும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. திரு பழனிசாமி அதற்கு முழுக்க இணங்கவில்லை. சட்டமன்ற தேர்தலின் போதே தான் சொன்ன யோசனையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற துடிப்பு இல்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இந்த சிந்தனை இரண்டு பேரும் சேர்றது அப்படின்ற ஒன்றை எப்படி பார்க்குறீங்க? அதை சீரியஸாக எடுத்துக்கணுமா? நாளைக்கு அதிமுகவினருக்கு மிக முக்கியமான நாள். உலகெங்கில் இருக்கிற எம்ஜிஆர் பக்தர்களுக்கும் பற்றாளர்களுக்கும் முக்கியமான நாள், எம்ஜிஆரோட பிறந்த நாள். அவர் நிறுவிய கட்சி அதிமுக. அது பற்றிய, அதன் எதிர்காலம் பற்றிய விவாதம் இன்றைக்கு நேற்றைக்கு 2-3 தினங்களாக அது எழுந்து கொண்டிருக்கிறது. இதற்கான முற்றுப்புள்ளி எது என்று நான் கருதுகிறேன் என்றால், எம்ஜிஆரின் உயில் தான். மொத்தம் 2 உயில். 2வது உயில் தான் ஹைகோர்ட்டில் புரொபேட் ஆச்சு. அதை வாசிக்கும் போது இன்றைய எம்ஜிஆர் மாளிகையில் குழுவியிருந்த பத்திரிகையாளர்களில் நானும் ஒருவன். ஜானகி அம்மாள் முன்னிலை. அப்பவும் கட்சி கிட்டத்தட்ட 2ஆகத்தான் உடைந்திருந்தது. காரணம், ஜெயலலிதா அவர்கள் தனி அணி. இப்போ எம்ஜிஆர் உயில்ல ஒரு வார்த்தை என்ன இருந்துச்சுன்னா, எனக்கு பின்னால் ஒருவேளை இந்த கட்சி பிளவுபட்டால் கட்சிக்கு உண்மையிலேயே யார் சொந்தம் கொண்டாடலாம் என்றால், தற்போதைய அங்கத்தினர்களில் 80% தற்போதைய அங்கத்தினர்கள் என்று தெளிவாகவே குறிப்பிட்டிருந்தார். 80% என்கிற அந்த வரையறையும் வகுத்திருந்தார். அப்படியான ஒரு கணக்கீடு செய்யப்பட்டால் அதுதான் அதிமுகவின் உண்மையான எதிர்காலமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். என்ன காரணம் என்றால், தற்போதைய என்கிற அந்த வார்த்தையை நாம் அண்டர்லைன் செய்ய வேண்டும். அது எம்ஜிஆர் மறையும் போது தற்போதைய, அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களின் இயற்கை எய்துதல், அந்த தற்போதைய, இந்த 2 தற்போதைகளுக்கு இடையில் தான் நாம் பார்க்க வேண்டும். ஜெயலலிதா அவர்கள் மறைந்த போது அதிமுகவில் இருந்த அங்கத்தினர்களில் 80% என்றுதான் நான் அதற்கு பொருள் கொள்கிறேன். அப்படியான ஒரு கணக்கீடு செய்யப்பட்டால் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிடும். காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியின் நிறுவனர் அல்ல, எம்ஜிஆர் தான் நிறுவனர்.
எம்ஜிஆர் இரட்டையிலே இல்லை என்றால் உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ கட்சியின் பிற தலைவர்களுக்கோ இன்றைக்கு அதிமுகவுக்கு சொந்தம் கொண்டாடுபவர்களுக்கோ அதாவது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கோ எந்த வேலையும் கிடையாது. திருஷாம் இரட்டையிலே இல்லாத திருஷாம் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து 35 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகுது. இது ஒரு முற்றிலும் எம்ஜிஆர் அவர்களை காணாத ஒரு தலைமுறை வாக்காளர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவருடைய விசுவாசிகள், அவருடைய தொண்டர்கள் மிகுந்த ஈடுபாட்டோட இருக்கக்கூடியது அந்த கட்சியில் அப்படின்னாலும், இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகன்றது வேற கேரக்டரோட இன்னைக்கு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் யதார்த்தம் அப்படின்ற ஒன்றுக்குள்ள வந்தீங்கன்னா, அதிமுக பெரிய கட்சி, அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி. அது தன்னோட அலையன்ஸ் பார்ட்னர்ஸாக யார் யார் இருக்கணும் அப்படின்னு அதை சூஸ் பண்ணுற இடத்துல அதிமுக இருக்கா? இல்லை அதிமுக தலைமை சரியில்லை, ஆனால் அதிமுக எங்களோட கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு பேசுறது ஏடிஎம்கேவை டிக்டேட் பண்ணுற இடத்துக்கு பிஜேபி போகுதா? அப்படி ஒரு அட்டம்ப்டை பார்க்க முயற்சிக்கிறாங்களா? அப்படியான முயற்சிகள் எல்லாமே வேஸ்ட்னாக நான் கருதுறேன். காரணம் என்னவென்றால், திரு குருமூர்த்தி அவர்களுக்கு இதை பற்றி பேசக்கூடிய உரிமை கிடையாது. அவர் அதிமுக கிடையாது. அவர் ஆர்எஸ்எஸ் திங்க் டேங்காக இருக்கலாம். ஆனால் அவர் அதிமுக கிடையாது. ஆனால் ஒரு பார்வையாளராக ஒரு கருத்தை சொல்கிறார். இப்படி வேணா நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம பார்வையாளராக ஒரு கருத்து சொல்ற மாதிரி, மூத்த பத்திரிகையாளராக ஒரு கருத்து சொல்ற மாதிரி, அதை தாண்டிய ஒரு பெரிய அரசியல் அங்கீகாரம் அவருக்கு அவர் மட்டத்தில் இருக்கலாமே தவிர அதிமுக மட்டத்தில் கிடையாது. அப்படியான சூழ்நிலையில் இன்டென்ஷன் ஆஃப் லா மேக்கர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த லா இட்செல்ஃப். சட்டம்னா என்ன? வெறும் வரிகளா? நிச்சயமா இல்ல. சட்டத்தை இயற்றியவர்களின் நோக்கம். அப்போ ஒரு கட்சியிலே அதானே, கட்சியை நிறுவியவரின் நோக்கம் என்னவோ அதுதானே முக்கியமானதாக இருக்க முடியும். அப்ப எம்ஜிஆரின் நோக்கம் என்ன? எம்ஜிஆர் எந்த காலத்திலேயாவது பிற கட்சிகளோடு கூட்டணி சேர்வதற்கு பிற கட்சிகள் டிக்டேட் பண்ணாங்களா? எம்ஜிஆரோட கூட்டணி சேர்வதற்கு தான் அனைவரும் விரும்பினார்கள். திமுக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பையும் எம்ஜிஆரையும் நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. அதிமுக திமுக எதிர்ப்பை கைவிட்டால் அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு குருமூர்த்தி அவர்கள் கூறுவது போல திமுகவை வலிமையாக எதிர்க்காவிட்டால் கரைந்து போவார்கள். திமுக எதிர்ப்பை தாண்டி அதிமுகவில் வேறு வகையான அரசியல் சித்தாந்தம் கிடையாது. அப்படி கலைஞருடைய உடல் கிடத்தப்பட்டிருந்த நேரத்தில் மெரினால அதற்கு இடமில்லை அப்படின்னு சொல்றக்கூடிய அளவிற்கு ஒரு கடுமையான எதிர்நிலைப்பாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு எடுத்தார். அது கடுமையான விமர்சனத்துக்குள்ளானது. திமுக அரசை சாடி ஏறத்தாழ சட்டமன்றத்தில் மிக கடுமையான விமர்சனங்களை நடந்து முடிஞ்ச இதில் வைத்திருக்கிறார். அவர் அதிமுகவில் மற்றவர்களோடு சமரசம் இல்லை, பிரிந்து சென்றவர்களோடு சமரசம் இல்லை, அல்லது வெளியேற்றப்பட்டவங்களோட சமரசம் இல்லை, பிஜேபியோட சமரசம் இல்லை, அந்த லைனில் அவர் இருக்கிறார். இப்போ அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் இந்த கருத்து ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஒன்று சேரணும் அப்படின்றது ஏடிஎம்கேவோட இன்ட்ரெஸ்ட்டில் சொல்கிறாங்களா, பிஜேபியோட இன்ட்ரெஸ்ட்டில் சொல்கிறாங்களா, அல்லது திமுக மேலே இருக்கிற வெறுப்புல அவர்களுக்கு இருக்கிற காழ்ப்புலையோ வெறுப்புலையோ இந்த சிந்தனையை சொல்கிறாங்களா, அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்தா அது வெற்றி பெற்றுடன் உறுதியாக நம்புகிறாங்களா? கலைஞர் உடல் அடக்கத்துக்கு இடம் கொடுக்காத பற்றி அப்போதே விமர்சனம் செய்தவங்க. ஏன்னா அந்த மெரினா பீச்சை பரியல் கிரவுண்டாக நம்ம டிக்ளேர் பண்ணி எவ்வளோ காலம் ஆச்சு. அண்ணா காலத்திலே அது பரியல் கிரவுண்டாக டிக்ளேர் ஆயிடுச்சு. எனவே அது அரசியல் ரீதியாக அவர்கள் எதிர்த்தார்கள். மற்றபடி அதை தள்ளி பார்க்க வேண்டும். அதை தள்ளி பார்த்தால் திமுக எதிர்ப்பு என்பதிலே பாரதிய ஜனதாவும் அந்த திமுக எதிர்ப்பிலே பெரிய அளவுக்கு முனைப்பு காட்டுகிறது. இத்தனைக்கு அவங்களும் 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட கூட்டணி வச்சவங்க தானே. திமுகவோட கூட்டணி வைத்து திமுக வெற்றி பெற முடியவில்லை அந்த தேர்தலில், 2001 சட்டமன்ற தேர்தலில். எனவே இந்த கூட்டணி என்பதே அந்த நேரத்துக்கான ஒரு அரசியல் கணக்கு தான். இன்னைய தேதிக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒரு மெகா கூட்டணி வேண்டும், அதுல பாரதிய ஜனதாவும் இருக்க வேண்டும், அதிமுகவும் இடம்பெற வேண்டும். இது கிட்டத்தட்ட எல்லாரும் இந்த கருத்தை சொல்றாங்க. அதிமுகவுக்குள்ளேயும் இந்த கருத்து இருக்கு, பாரதிய ஜனதாவுக்குள்ளேயும் இந்த கருத்து இருக்கு. ஆனால் திரு குருமூர்த்தி அவர்கள் இப்போது சொல்வதற்கு காரணம் என்ன? நாளைக்கு பாரதிய ஜனதாவின் மேலிட பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் வரப்போகிறார், நாளைக்கு பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் யார் என்பதை அறிவிப்பார் என்று பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒருவேளை திரு அண்ணாமலை அவர்களுக்கு இடம் இல்லையா, அல்லது அண்ணாமலையே தொடரப் போகிறாரா? இப்படி இதுல பல கேள்விகள் உண்மையிலே இருக்கு. அன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர் துக்ளக் விழாவில் பங்கெடுத்துக் கொள்கிறார். ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் பேரை கூட அதுல மென்ஷன் பண்ணல. அந்த பொதுவாக யூஸ்வலா அதெல்லாம் மென்ஷன் பண்ணி பேசுவாங்க. துக்ளக் இதழ் 1970 முதல் இதழ் வெளிவரும்போது நான் கல்லூரி மாணவன், இறுதியாண்டு. பெரிய அளவுக்கு எங்களுக்கு பெரிய வரவேற்பு இருந்த ஒரு காலகட்டம். ஆனால் துக்ளக்கோட நிலைப்பாடும் தமிழ்நாடு அரசியல் நிலைப்பாடும் பல நேரங்களில் பொருந்தி வந்ததே கிடையாது. அன்றைய தேதிக்கு ஸ்தாபன காங்கிரஸ் ராஜாஜி ஆதரவு நிலைப்பாடு. ஆனா திமுக 130+ சீட்ல இருந்து 180+ சீட் ஆச்சு 1971 தேர்தலில்.
பல நேரங்கள்ல நீங்க துக்ளக் நிலைப்பாடு அது ஆசிரியர் சோ அவர்களாக இருந்தாலும் சரிதான், ஆசிரியர் குருமூர்த்தி அவர்களாக இருந்தாலும் சரி. அவரவர்கள் ஒரு பார்வையை தான் வைக்கிறாங்க. அது தமிழ்நாட்டோட யதார்த்தமான அரசியலை பிரதிபலித்ததே இல்லை என்பதுதான் உண்மை. நான் திரு ரமேஷோட கோணத்தை கேட்குறேன். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அப்படின்ற ஒன்று எடப்பாடி இல்லாமல் எப்படி சார் சாத்தியமாகும்? எடப்பாடி சம்மதிக்கல இல்லாமல் என்று சொல்லவில்லை. அதில் அவர் சீரியஸாக இருக்கிறாரான்ற கருத்துக்கு உதாரணம் சொன்னார். அதில் வந்து திரு ஷியாம் அவர்கள் கூட மீண்டும் வந்து அது நேற்று அவர் பேசியதையும் பார்த்தேன், இப்போதும் பார்த்தேன். 2021 2 பேரும் சேர்ந்தார்கள், வெற்றி பெறவில்லையே என்கிறார். அங்கே தான் அவர் தவறு செய்கிறார். குருமூர்த்தி அவர்கள் நேற்று சொன்னது என்ன? அமமுக 22 தொகுதிகளில் அதிமுகவின் தோல்விக்கு காரணமாக இருக்கிறது என்பது தரவுகள் மூலம் நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதை திரு ஷியாம் உணரவில்லை. 22 தொகுதியில் அதிமுக தோல்விக்கு அமமுக வாங்கின ஓட்டு காரணம். அந்த 22 தொகுதிகளுடைய முடிவு மாறி இருந்தால் திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இல்ல, நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஒரு நொடி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுடலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, கணக்கு வெறுமனே கணக்கு மட்டுமே இல்ல. 5 3 8 ஆகாது அரசியல் ஆகும். இதுல ஆகி இருக்கிறது என்கிறேன். எப்படி சொல்றேன்னா, இருங்க அப்போது மட்டுமல்ல இப்போதும் அது தொடர்ந்து இருக்கிறது. திரு ஷியாம் அவர்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன். எனக்கு அவர் மூத்தவர், அவரோடு நான் பணிபுரிந்திருக்கிறேன். ஃப்ரீலான்ஸ் செய்திருக்கிறேன். நான் அவருக்கு சொல்ல வந்தது 2021 சீட்டு கொடுத்து ஜெயிச்சாங்க. வித் டியூ ரெஸ்பெக்ட் ஐ வாண்ட் டு டினை என்னன்னா 2021 ரிசல்ட் 24 அதிமுகவுக்கு பிரதிபலித்து இருக்கிறது. தென் மாவட்டங்களில் அதிமுக கண்ட படுதோல்விக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை ஒதுக்கி நடத்துகிற கட்சி என்பதுதான் காரணம். அதை நீங்கள் மறுக்க முடியாது. அமமுக 22 தொகுதிகளில் அதிமுகவின் தோல்விக்கு காரணமாக இருந்ததா இல்லையா? அதற்கு விடை சொல்லுங்கள். அது ஒன்று. இரண்டாவது, இருங்க, நாடாளுமன்ற அதே மாதிரி 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் தென் மாவட்டங்களில் 5 தொகுதிகளில் டெபாசிட் இழந்ததா இல்லையா? அது ஏன்? அதற்கு நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன். அதாவது நீங்க எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அமமுக ஓட்டும் அதிமுக ஓட்டும் சேர்ந்தா வெற்றி. அப்படி இல்ல. என்ன காரணம்னா, கட்சிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு. இப்ப அமமுக என்கிற ஒரு கட்சி பிரிந்து போய் அல்லது டிடிவி தினகரன் பிரிந்து போய் அவர் மேல வந்து பல வெறுப்புகள், பல்வேறு காரணங்கள் இருக்கு. இப்போ உதாரணமாக பிஜேபி அதிமுக கூட்டணி கொங்கு மண்டலத்துல வந்து அது பெரிய வெற்றி பெற்று இருக்கணும்ல. எத்தனை சீட்டு கொடுத்தாங்க கொங்கு மண்டலத்துல? ஏன் வந்து வெறுமனே வந்து இந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சீட்டுகள் மட்டும் கிடைச்சது? நீங்க இல்ல, நான் மறுக்கணும் சார். எல்முருகன், அண்ணாமலை போன்றவர்களே தோற்று போனதை சொல்றாரு. நான் ஒரு பாயிண்ட் வரேன் சார். உங்களுடைய கருத்து சேர்ந்து எங்க டிக்டேட் செய்கிறார்கள் சொல்றேன். ஒரு இருங்க வரேன். அவர் வந்து வரிசையா 2 3 சொன்னார், மறுக்கணும். ஒன்னு, நீங்கள் சொன்னது டிக்டேட் செய்யவில்லை. ஒரு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டராக, பொலிட்டிக்கல் அப்சர்வராக ஒரு கமெண்ட் சொல்றாரு. இல்ல கமெண்ட் வேற. ஏன்னா அந்த கமெண்ட்க்கு ஃபேக்ட் பின்னாடி இருக்கு. இல்ல ஒரு பாயிண்ட் தோத்துறீங்க, மோசமா தோத்துறீங்க அதிமுக. இல்ல சார், ஏடிஎம்கே தோக்குது ஜெயிக்குது, அது அவங்க கட்சியோட சொந்த பிரச்சனை. அது எடப்பாடி பழனிசாமியே அந்த கட்சியோட தொண்டர்கள் ஏத்துட்டாங்க. அவர் கவலைப்படுறதை விட அடுத்தவங்க கவலைப்படுறது மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இருங்க, 2021 தேர்தலில் திரு அமித்ஷா அவர்களுடைய யோசனையின் பேரில் நான் போய் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் பேசினேன். அவர் 18 எம்எல்ஏக்களை கையில் வைத்திருக்கிறார். யார்? திரு டிடிவி தினகரன். இரட்டை இலை சின்னத்தில் கூட போட்டியிட தயாராக இருக்கிறார். அதில் ஒரு 10 பேருக்கு கொடுங்கள் என்று சொன்னால் முடியாது என்று சொன்னார். என்னுடைய கையில் தரவு இருக்கிறது, நாங்கள் 130 இடங்களில் ஜெயிக்க போகிறோம், என்ன நாங்க போய் தோக்க போறோம் சொல்றீங்க என்று பிடிவாதமாக இருந்தார் என்று நடந்த உரையாடலை வெளிப்படுத்தினார். இது ஒரு பக்கம். இரண்டாவது, அண்ணன் வந்து ஷியாம் வந்து இல்ல சார், 2019 போயிடுச்சு சார். 18 எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபைடு எம்எல்ஏ. 2019 தேர்தலோட 22 இடைத்தேர்தல் வந்துருச்சு. அதுல 13 இடைத்தேர்தல் வந்து திமுக வெற்றி, 9 இடைத்தேர்தல் தான் அதிமுக வெற்றி. ஆனா டிடிவியோட 18 எம்எல்ஏவும் அதுல ஜெயிக்கல சார். ஜெயிக்கல. ஆனால் தென் மாவட்டங்களில் நீங்கள் பலத்த சரிவை சந்தித்திருக்கிறீர்கள். அது மறுக்க முடியாத உண்மை. இன்றும் அதே நிலைதான். சார். தவறா கைட் பண்ணாதீங்க. அதாவது 2021 அந்த ஃபண்டமெண்டல் क्वेश्चन அட்ரஸ் பண்ணாம அடுத்து ஒரு நிமிஷம் சார். எடப்பாடி பழனிசாமி தன்னிடம்தான் ஆர்பி உதயகுமார் இருக்கிறார், தன்னிடம்தான் செல்லூர் ராஜு இருக்கிறார் என்று பட்டியல் கொடுத்தார். அந்த செல்லூர் ராஜுவும் ஆர்பி உதயகுமாரும் இருக்கக்கூடிய மதுரை தொகுதியில் டெபாசிட் அவுட். இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன்? அதிமுக எம்ஜிஆர் ஒரே ஒரு சின்ன கேள்விதான். 2021 பிஜேபி அதிமுக கூட்டணியில எத்தனை சீட் பெற்றது, எந்தெந்த பகுதிகளில் பெற்றது, எத்தனை சீட் ஜெயிச்சது?
சார் நான் தான் சொல்றேன், இப்போதும் அதே கருத்து 21 எல்லாரும் ஒத்துமையா இருந்த திராவிட காலம் தானே. முன்னேற்ற OPS திராவிட இருந்தாரு. முன்னேற்ற கழக கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிக வலிமையாக அதை ஆமா. in spite of difference of opinion they are keeping their alliance intact. அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த அணியை வீழ்த்த வேண்டும் என்றால் இது செய்ய வேண்டும் என்று ஒரு யோசனை சொல்லுகிறார். இது ஒரு பக்கம். இன்னொன்று ஒரு சார் அவருக்கு வேற இப்ப நான் இன்னொரு எதிர்வாதம் வைக்கிறேன். அவருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்கு எதிராக பேசல. அவர் என்ன சொல்லிருக்காரு, அவரோட கட்சியும் சரி அவரும் சரி, ஒரு திமுக கூட்டணியை வீழ்த்துற அளவுக்கு வலிமையான கூட்டணியை நாங்கள் அமைப்போம், ஆனா பிஜேபியோட சேர மாட்டோம்ன்றாங்க. சொல்லுங்க. ஆனா ஆனால் மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்கள் அது அது விரும்பல அப்படின்றாங்க. தொடர்ந்து ஊட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உற்சாகத்திலிருந்து சொல்வது பிளேயிங் டு த கேலரி என்ற ஆங்கிலத்தில் சொல்வது போல தொண்டர்களை உசுப்பேற்றவும் உற்சாகப்படுத்தவும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இதை திரு ஜெயக்குமார் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தார். பாருங்க 2024 இதோ வருதுன்னு குடுகுடுப்புக்கார மாதிரி சொல்லிட்டு இருந்தார். நடந்ததா என்று நான் கேட்டேன். நடந்ததா? நடக்கல. இது விடுங்க. திரு ஷாம் அவர்களுக்கு முக்கியமான மறுப்பை சொல்ல வேண்டும். ஏனென்றால் பத்திரிகை பற்றி சொல்லியிருக்கிற காரணத்தால் நான் அந்த பத்திரிகையின் பிரதிநிதியாக இருக்கேன். பத்திரிகை பெரும்பாலான நேரங்களில் மக்கள் கண்ணோட்டத்தை பிரதிபலிக்கல என்றாரு. நான் அதை முற்றிலும் நிராகரிக்கிறேன். இந்த பெரிய தமிழ்நாட்டில் திராவிட கருத்தியலுக்கு எதிராக ஒரு பிரச்சார இயக்கத்தை முன்னெடுத்து வெற்றி கண்டவர் சோ. அதே மாதிரி தேர்தல் அரசியலில் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி எவ்வளவு இடம் ஜெயிக்கும் சொன்னீங்க, சொல்லுங்க. கூட்டணி வியூகங்களை மாற்றி வெற்றி காட்டி இருக்கிறார். நீங்க உங்க சர்வேல 2011 தேர்தல்கள் உதாரணம். ரமேஷ் என்ன பார்த்து பேசுங்க. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்குல்ல, நடந்து முடிஞ்ச பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல உங்க பிரெடிக்ஷன் என்னவா இருந்தது? டிஎம்கே ஸ்வீப் பண்ணுனா சொன்னீங்க. ஆமா, நாங்க பத்திரிகையில பிரசுரிச்சிருக்கோம். இதையா போய் கருத்து கணிப்பு நடத்தி நாடாளுமன்ற கருத்து கணிப்பு யார் சார், நான் ஒரே ஒரு நிமிஷம். வேலூர்ல யார் ஜெயிப்பாங்கன்னு இல்ல நாங்க ஒண்ணு மாத்தி போடல. தர்மபுரில யார் ஜெயிப்பாங்க நீங்க பாருங்க சார், தயவு செய்து பத்திரிகை எடுத்து பாருங்க. நாங்க மாத்தி எல்லாம் போடல. இரண்டாவது சோவர்கள் காலத்தில் இது நடந்திருக்கு. என்னது? நாங்க தலையங்கத்தில் இது தோற்க வேண்டும் என்று எழுதுவோம். ஆனால் கருத்து கணிப்புகளில் என்ன முடிவு வருகிறதோ அதைத்தான் வெளியிடுவோம். நான் சொல்ற 96 திமுக தமாக கூட்டணி உருவாகவும் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஆதரவு தரவும் முக்கிய காரணம் திரு சோ. அது ஒண்ணு. 2001 அதிமுக தமாக கூட்டணி உருவாகவும் அதை ஆதரித்தது சோ. அதே போல 2011 விஜயகாந்த் அதிமுக சேருவதற்கு காரணமானவர் சோ. ஆகவே தமிழக அரசியலில் திருப்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை திரு ஷாம் அவர்களுக்கு சொல்லி வர்றார். திரு மணிகண்டனோட திருப்பத்தை ஏற்படுத்தாத பல லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. அப்ப அதே மாதிரி திரு ரமேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி 2011 அம்மா புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட கூட்டணி வேண்டாம் அப்படின்றாங்க. திரு சோ அவர்கள் வலியுறுத்தி சொன்னதுனால அம்மா விருப்பம் இல்லாம அந்த கூட்டணிக்கு ஏத்துக்கிட்டாங்க. அதே திரு சோ அவர்கள் 2014 பாஜகவோட கூட்டணி வைக்கிறேன்னு பல முறை வலியுறுத்தி சொல்லியும் கூட அதை அம்மா மறுதளிச்சு தனியா நின்று கிட்டத்தட்ட மோடியா லேடியா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஜெயிச்சாங்க. துக்ளக் பத்திரிகைங்கிறது தமிழக இந்திய அரசியலில் பாஜக வந்தா நாட்டுக்கு நல்லது, அதிமுக ஆண்டா தமிழ்நாட்டுக்கு நல்லதுங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற பத்திரிகை அப்படின்னு என்னுடைய பார்வை. நான் துக்ளக் வாசகன், 35-40 வருஷமா நான் அதை பத்திரிகை படிக்கக்கூடியவங்கிற அடிப்படையில் அதை நான் சொல்ல வந்தேன். ஆனா என்னன்னா, நான் மரியாதைக்குரிய திரு ரமேஷ் அவர்கள்ட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது திரு தினகரனுக்கு சீட்டு கொடுக்கணும்னு திரு அமித்ஷா அவர்கள் பேசினாங்க, மரியாதைக்குரிய குருமூர்த்தி பேசினாங்க. அன்று திரு எடப்பாடி பழனிசாமியும் உடனிருந்த பன்னீர்செல்வமும் அதுக்கு ஒத்துக்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் தர்மயுத்தம் அந்த குடும்பத்தையே எடுத்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை யாரையும் கட்சியில் விடக்கூடாதுங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தவர் அன்றைய ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம். அந்த நிலைமையில பாத்தீங்கன்னா திரும்ப அவங்களுக்கு ஒரு கூட்டணின்னு சேர்த்துக்கிட்டா கூட தேவையில்லாம இத்தனை வருஷமா அவங்க கிட்ட இருந்த அந்த கட்சி மறுபடியும் அவங்க பின்னாடி போயிடுங்கிற அடிப்படையில் உள்கட்சியினுடைய அதனுடைய தலைவருங்கிற அடிப்படையில் வேண்டான் மறுதளிச்சார் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். நான் ஒன்று சொல்லிடுறேன். அதே 2024 கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மிக நல்ல முறையில் போயிட்டு இருந்த இந்த கூட்டணியை போட்டு உடைச்சது யார் அப்படின்னு அவர் பதில் சொல்லுங்க. தேவையில்லாம பேர் அண்ணாவை பத்தி அசிங்கப்படுத்தி பேசி, அம்மாவை அசிங்கப்படுத்தி பேசி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை லண்டன் போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப தராதரம் இல்லாம பேசி வேணுனே வலிய தன்னுடைய அரசியல் சுயலாபத்துக்காக அந்த கூட்டணியை உடைத்தவர் திரு அண்ணாமலை. அப்படிங்கிறது எப்படி நீங்க மறுத்துட்டு பேச முடியும்? எனக்கு என்ன மரியாதைக்குரிய குருமூர்த்தி ஐயா மேல எனக்கு ஒரு வருத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டணி ஏற்படலையே அப்படின்னு அவர் வருத்தப்பட்டவர். 2024 ஒரு நல்ல கூட்டணி தொடர்ந்து இருந்தா ஒரு 20 இடத்துல குறைஞ்சபட்சம் ஜெயிச்சிருக்கலாமே, இது ஏற்படாம போனதுக்கு அண்ணாமலை காரணம்னு அவர் ஏன் சுட்டி காட்டல அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது. பொதுவா என்னடா சார், அதிமுக இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் உங்க டிவியில பல முறை சொன்ன மாதிரி தான் நடப்பது. இங்க பாத்தீங்கன்னா சட்டமன்றத்திற்கான தேர்தல் 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா,
திராவிட மாடல் ஆட்சி கொடுத்து ஸ்டாலின் வேணுமா அப்படிங்கிறப்ப அதிமுகவோட வாக்கு வங்கி இயல்பாகவே அதிகமாக இருக்குதுங்கிறது அதிமுகவோட நம்பர் 1 ப்ளஸ். அதே மாதிரி மற்ற மாநிலங்களில் நீங்கள் எப்படி வேணாலும் பாஜக மற்ற கட்சிகளை டீல் பண்ணியிருக்கலாம். திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட அந்த மாதிரி எந்த முயற்சிகளும் எடுபடாதுங்கிறத நான் ரொம்ப பணிவோடு தெரிவிச்சுக்கிட்டு ஒன்று சொல்லிடுறேன். அநேகமாக போகி பண்டிகை நாளைக்கு தான் கமலாலயத்தில் தொடங்குதுன்னு நினைக்கிறேன். மழை அப்படிங்கிற நபர் இருக்கிற வரைக்கும் கமலாலயம் பக்கம் தலை வச்சு கூட படுக்காது. அண்ணாமலை என்ற ஒரு நபர் பாஜக தலைவராக இருக்கின்ற வரை அதிமுக தொண்டர்களையும் பாஜக தொண்டர்களையும் நீங்க ஃபெவிகால் போட்டு ஒட்டினீங்கன்னா கூட அது நிக்காது. ஒருவேளை அண்ணாமலை, நான் இன்னைக்கு காலையில் கூட ஒரு முக்கிய பாஜக தலைவர்கிட்ட பேசினேன், நாளைக்கு திரு போகி பண்டிகை கமலாலயத்தில் தொடங்குது, இந்த மலை வெளியேற்றப்படுவது உறுதி அப்படின்னாங்க. அப்படி நடந்தால் ஒருவேளை அந்த கூட்டணியை பத்தி ஒரு சிந்தனை உங்க கட்சிக்கு யார் தலைவரா இருக்கணும் நம்ம சொல்ல முடியாதுல்ல. அந்த கட்சிக்கு யார் தலைவர்ன்றது அந்த கட்சியோட தொண்டர்களும் அந்த கட்சியும் தானே முடிவு பண்ணோம். அத ஏடிஎம்கே ஆதரவாளர்கள் எப்படி உங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியும்? பாயிண்ட் வந்து அண்ணாமலை மீது உள்ள வருத்தத்தில் தான் வெளில வந்தாங்களா? வேற பிரச்சனையே ஏடிஎம்கே பிஜேபிக்கு இல்லையா? இல்ல பிஜேபியோட சேர்ந்ததால் தோற்றோம் அப்படின்னு சொல்லி சிபிஎஸும் கேபிஎம் போன்றவர்கள் பேசினது அண்ணாமலை மீதான அண்ணாமலை விமர்சிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க பேசினாங்களே. சார் நீங்க கொள்கை நிலைப்பாட்டுல விலகினாங்களா இல்ல அண்ணாமலை மேல இருக்க வெறுப்பு வருத்தத்துல விலகினாங்களா? நான் சொல்லிடுறேங்க. பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்க மாட்டாரு, அண்ணன் டிடிவி தினகரன் கைக்கு இந்த கட்சி போக போகுதுன்னு அடுத்த கட்சியில் தலையிட்டு பேசிய நியமிக்கப்பட்ட தலைவர் அண்ணாமலை பேசினாரா, எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பேசினாரா? இது முதல் பாயிண்ட். அதே மாதிரி திரு குருமூர்த்தி அவர்கள் தமிழகத்தில் நடக்கின்ற துக்ளக் தர்பார் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று துக்ளக் விரும்புகிறது. ஏத்துக்கிறோம், வரவேற்கிறோம். ஆனால் அரசியல் முதிர்ச்சியற்ற தன்னுடைய சுயலாபத்துக்காக மாநில தலைமையை பயன்படுத்தி கொள்ளும் ஒரு நபர் அங்க தலைவரா இருக்கிறப்ப அதிமுக அதை பத்தி சிந்திச்சு கூட பார்க்காது. பல முறை பன்னீர்செல்வத்தை உயர்த்தி பேசியிருக்காரு திரு மணிகண்டன். திரும்ப நீங்க வந்து அண்ணாமலை சென்ட்ரிக்கா இந்த விவாதத்தை நடத்துறீங்க. ஏடிஎம்கே வந்து மாநில தலைவரா பிஜேபிக்கு இருக்கிற திரு அண்ணாமலையுடைய அணுகுமுறையினால தான் அந்த கூட்டணி விட்டு வந்துச்சா? பிஜேபியோட கூட்டணி வேணாம்னு அந்த கட்சியில குரல்கள் அதுக்கு முன்னாடியே வந்துருச்சே. சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுமே அந்த குரல் வந்துருச்சே. கொள்கை அல்லது அணுகுமுறை நிலைப்பாடு திரு பழனிசாமி அவர்களே பல இடங்கள்ல பேசியிருக்கிறார். அது காங்கிரஸோ பிஜேபியோ தமிழ்நாட்டுக்குன்னு வந்தா ஒன்றும் செய்யறது இல்ல, மாநில உரிமையை அவங்க மறுக்கிறாங்க, அப்படி திரு பழனிசாமியே பல இடங்கள்ல பேசியிருக்கிறாரு. பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றது வெறும் தேர்தல் தந்திரமா, கொள்கை நிலைப்பாடா, அல்லது அண்ணாமலை என்ற ஒரு தனிநபரை முன் வச்சு ஏடிஎம்கே எடுக்கிற ஸ்டாண்டா? I am not an official spokesperson of ADMK. ஆனால் எனக்கு தெரிஞ்சது சொல்லிடுறேன். பாஜக கூட்டணி வேண்டாம்னு அதிமுக உதறதுக்கு பிரதான காரணம் திரு அண்ணாமலையுடைய முதிர்ச்சியற்ற அரசியல் பேச்சும் நடவடிக்கைக்கு அது முழு முதற் காரணம். ரெண்டாவது கொள்கை ரீதின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு திமுகவுக்கு என்ன சார் கொள்கை உடன்பாடு இருக்கு? ரெண்டு வெவ்வேறு கொள்கைகளை. ராஜீவ்காந்தி கொலையாளிகளை பத்தி காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன, திமுகவோட நிலைப்பாடு என்ன? அந்த மாதிரி தேர்தல் கூட்டணி அப்படின்னு வர்றப்ப அங்க வெற்றி ஒன்றே பிரதானமா ஒழிய பாஜக கொள்கை வேற, அதிமுக கொள்கை வேற. அண்ணாமலை தான் அதிமுக தொண்டர்களுக்கு பெரும் உறுத்தலாக இருந்தார். அவர் ஒருவேளை மாற்றப்பட்டால் இதை பத்தி ஒரு சிந்தனை அதிமுக பக்கம் பிறக்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன் ஒழிய அவர் தொடரும் போது அந்த வாய்ப்பே இல்லை. மீண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேற ஒரு கூட்டணி அமைச்சு கூட வெற்றி பெறாவிட்டாலும் அண்ணாமலை இருக்கின்ற அந்த பாஜக பக்கம் அதிமுகவின் பார்வை திரும்பாதுக்குண்ணா. தோத்தாலும் சரி பிஜேபியோட போக மாட்டோம். அண்ணாமலை இருந்தா பிஜேபியோட கூட்டணி இல்ல. பிஜேபி நான் சொன்ன வார்த்தைகளை கவனிங்க. முதிர்ச்சியற்ற தலைவர் திரு கிருபாநிதி, திரு KN லட்சுமணன், திரு இலகணேசன், பொன் ராதாகிருஷ்ணன், CP ராதாகிருஷ்ணன், தமிழிசை போன்ற அந்த கட்சிக்காக உண்மையா பாடுபட்டு கூட்டணி கட்சியை மதிச்ச பாஜகவுடைய வரலாறு இருந்த தலைவர்களுக்கு மத்தியில் முதிர்ச்சி இல்லாமல் ரஜினிகாந்துக்காக தயாரிக்கப்பட்ட இந்த அண்ணாமலை என்பவர் குறுக்க வந்து உள்ள புந்து கூட்டணியை கெடுத்தார். பாடையை போட்டு உடைச்சார். அதிகமாக பயன்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள். அது ஒரு அளவுக்கு தான் நான் வந்து சகிக்க முடியுது.
நீங்க பேசுறது வந்து முதிர்ச்சி கணேஷ், நான் என்ன இல்லாம தரக்குறைவான வார்த்தைகளை சொல்லல கணேஷ். சொந்த ஏங்க, கருத்து. அவருக்கு அண்ணா வன்மையா கண்டிக்கிறேன். தீனதயாள் உபாத்யாயா எப்படி தெரியுமா அண்ணாமலைக்கு? அதிமுக வேணா உங்க இல்ல, தலைவர் இருக்கலாம், தீனதயாள் நீங்க சப்போர்ட் உபாத்யாயா யாருன்னு பண்றது. தெரியுமா அதான் அவருக்கு? ஒரு துக்ளக் விழால குருமூர்த்தி அவர்கள் இப்படி ஒரு தலைவரா அதிமுகவுக்கு தெளிவாக பேசி இருக்கிறார். ஒரு பொது நபர் பேசி இருக்கிறார். அதாவது முதிர்ச்சியற்ற நிலையில யார் இருக்காங்கிற ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் நீங்க பண்ணிக்கோங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒரே ஒரு முக்கியமான ஒரு விளக்கம் தரேன். நீங்க வந்து 27 ஜூலை அன்னைக்கு என்டிஏ கூட்டணியில போய் கலந்துக்கிறார். 23ஆம் ஆண்டு போய் கலந்துக்கிறார். மோடி அவர்களுக்கு வலப்புறம் அமர்ந்து நல்லா பேசுறார். அதற்கு 3 நாட்கள் முன்னாடி தான் அண்ணாமலை அவர்கள் அண்ணாதுரை பற்றி பேசி இருக்கிறார் மதுரையில. 3 நாள் வரைக்கும் உங்களுடைய முதிர்ச்சி உள்ள தலைவர் உறங்கி கொண்டிருந்தாரா? அவர் பேசுனது பத்தி அவர் படிக்கவே இல்லையா? டிவி பார்த்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாரா? இந்த டிவி பார்த்து கூட தெரிஞ்சுக்கலையா? அவர் ஏன் போய் என்டிஏ கூட்டணியில கலந்துக்கிறார்? ஏன் போய் மோடி அவர்களுக்கு போய் தன் கை குலுக்கி தன்னுடைய ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறார்? அதாவது இது என்ன நடந்தது என்றால், தன்னுடைய உள்கட்சியில இருக்க பிரச்சனைகளை சமாளிக்க அவர் அண்ணாமலை என்ற இங்க மாநில தலைவர் பெயரை பயன்படுத்தி கொண்டார். அதுதான் ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பேசினாலும் ஓவர்லேப். அது அவரோட பாயிண்ட் ஒன்னு கேட்கலாம். திரு மணிகண்டன். ஒண்ணு இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மரியாதைக்குரிய மோடி கூட்டின கூட்டத்துக்கு போனப்ப அவருடைய நான் ஒன்னா பயணித்தன் விமானத்துல அப்ப போறப்ப அண்ணாமலை இந்த மாதிரி பேசினார், இதை பாஜக மத்திய தலைமையிடம் நாம் சொல்லணும்னு ஜேபி நட்டா அன்னைக்கு முன்னின்று வாசல்ல வந்து திரு எடப்பாடி பழனிசாமி வரவேற்றப்ப தனியா போய் இந்த மாதிரி அண்ணாமலை வருத்தம் தர்ற மாதிரி எங்க தலைவர்களை பேசினார் அப்படின்னு அந்த மாதிரி பேசுறீங்கன்னா இது வந்து அந்த மாதிரி உள்கட்சிக்குள்ளர கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இந்த மாதிரி பேசிக்கொண்டு நீங்க தீர்த்திருக்க வேண்டும். ஆனா 3 நாள் கழித்து இந்த கூட்டணி முறிவுக்கு அந்த பேச்சு தான் காரணம் என்று சொல்வது ஆஃப்டர் தாட். உங்களுக்கு உள்கட்சிக்குள்ள 1000 சிக்கல்கள் இருந்தது. உங்க கட்சியிலிருந்து பிரிந்து போனவர்கள் கொடுத்த குடைச்சல்கள் இருந்தது. இங்க எல்லாம் பிரிந்து போறவர்களாக இருந்தார்கள். அவங்க பின்னாடி மற்றவங்க போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு காமன் எனிமி தேவைப்பட்டார். அதற்காக எங்க மாநில தலைவர் பெயரை நீங்க திறமையாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்பதுதான் உண்மை. அதற்காக நீங்க சொல்ற எந்த காரணமும் எடுபடாது. ஏன்னா ஒரு மனிதர் சொன்னா உங்க கட்சியின் தலைவரை அண்ணாதுரை அவர்களை பற்றி அவர் பேசி இருக்கிறார் என்றால் 3 நாள் வரைக்கும் நீங்க மெதுவா நான் யோசிச்சேன் அப்புறமா நான் செஞ்சேங்கிறது நகைப்புக்கிடமானது. முதிர்ச்சியற்ற நிலை அங்கேதான் தெளிவாகிறது. டெல்லியில ஏதோ நடந்திருக்கு நீங்க சொல்றது நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது அண்ணாவை பற்றி விமர்சித்து அண்ணாமலை பேசிய ஒரு விஷயத்தை 3 நாள் முதல்ல ஏடிஎம்கே ரியாக்ட் பண்ணல. அதுக்கு பிறகு அதை ஒரு காரணமா பயன்படுத்தி கூட்டணியை புரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா டெல்லியில அவருக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. டெல்லியில் நடந்த ஓப்பில்லாத ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தகவல் உங்களுக்கு சொல்றேன். அந்த சந்திப்பு அவர் சொல்றது என்டிஏ மீட்டிங். அதன் பிறகு ஒரு முறை இவர் பற்றி புகார் கூறுவதற்காகவே 4 பேர் 5 பேர் போனார்கள் அல்லவா திரு ஜேபி நட்டாவை சந்திக்க. திரு நட்டா அவருடைய தாயார் என்று கருதுகிறேன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் என்று புறப்பட்டு கொண்டிருந்தவர் இப்படி வந்து விட்டார்களே என்று உட்கார்ந்து சிறிது நேரம் செலவிட்டு விட்டு போனார். நான் சொல்லுகிற செய்தி புதிய செய்தி, ஆனால் சம்பந்தப்பட்டவர்களிடம் பேசிவிட்டு சொல்லுகிறேன். அந்த சந்திப்புக்கு போனவர்கள் உட்பட இவர்கள் அண்ணாமலை பற்றி சீரியஸாக புகார் சொன்னார்கள் அல்லவா. அதை அவர் வந்து பெரிதாக ரெஸ்பாண்ட் பண்ணவில்லை. இவர்களுக்கு வந்து சரி நான் இதை விசாரிக்கிறேன் என்று கூட சொல்லவில்லை, வந்துவிட்டார்கள். ஸோ வந்த பிறகு அதன் பிறகுதான் இது இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகிறது இந்த பிரச்சனை. ஆகவே இவர்கள் போனார்கள், அவர்கள் தே ஸ்டுட் வித் அண்ணாமலை. அதுதான் ஃபேக்ட். தி ஹை கமாண்ட் ஸ்டுட் வித் அண்ணாமலை. சரி, இப்போ அவர் தானே இவர் ஒரு கருத்து சொல்றாரு. அண்ணாமலையை விட்டுட்டாங்கன்னா அவர் தான் இந்த 2 கட்சி கூட்டணிக்கு நடுவுல நெருடலா இருக்கிறாரு. அவர் இல்லை என்றால் உருவாகும் சொல்றாரு. இன்னொரு கருத்து சொல்லணும். அவர் வந்து அண்ணாமலை அவர்கள் பேசும்போது ரெண்டு பேர் பத்தி சொல்லும்போது ஒரு சர்ச்சை உருவானது. மேடம் பத்தி அவர் பேசும்போது கூட ஒரு சர்ச்சை உருவானது. அந்த 2க்குமே அவர் தெளிவான விளக்கம் கொடுத்திருந்தார். எந்த கான்டெக்ட்ல நான் சொன்னேன், எந்த விதத்திலும் அவர்களை சிறுமைப்படுத்தவில்லை. ஒரு கூட்டணி உறவில் இருக்கும்போது எப்ப அந்த மாநில தலைவர் அதற்கான விளக்கத்தை பதிவு செய்து விட்டாரோ அவங்கள வந்து சிறுமைப்படுத்தும் நோக்கில் சொல்லப்படவில்லை. அது வரலாற்று உண்மைதான் அவங்க சொன்ன விடயங்கள் எல்லாமே. அதனால இந்த காரணங்களால இந்த தகவல் சொல்லப்பட்டதுன்னு சொன்னோன்னு அந்த புள்ளியில் அந்த இடம் மறைவதுதான் கூட்டணி தர்மமே தவிர அதுக்கப்புறம் ஒரு 4 வரலாற்று உண்மை இல்லைன்னு தராசு ஷியாமே பல இதுல பேசியிருக்கிறாரு. நான் தனியரசோட கோணத்தை கேட்டேன். திரு தனியரசு, இந்த மொத்த சர்ச்சையை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? இது ஒன்றும் சர்ச்சை இல்லையா. அதிமுக எடப்பாடி பாஜக உறவில் வந்து அவங்களுக்குள்ள எந்த நெருடலும் நெருக்கடி இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு இயல்பான கோட்பாட்டு ரீதியான சித்தாந்த ரீதியான ஒரு நெருக்கமான உறவு இருந்ததுங்கிறதுல நம்ம யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு
எடப்பாடி, அண்ணன் ஓபிஎஸ், இரட்டை தலைமையிலான அதிமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிற வரை அல்லது 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திக்கிற வரையும் பிறகு 23 வரைக்கும் அந்த உறவு நீடித்ததை பார்த்தோம். அதில் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் 2 பேருமே உறவை கொண்டாடி தேர்தலை எல்லாம் சந்தித்தாங்க. ஆனால் இப்போ நாங்கள் ஏற்கனவே எங்கள் சேலம் மணிகண்டன் சொன்ன மாதிரி அண்ணாமலை தான் பாஜக தலைவராக இருக்கிற வரைக்கும் அதிமுகவோடு தேர்தல் உறவை துண்டிப்பதற்கும் மீண்டும் இணைவதற்கும் தடையாக இருக்கிறார் அப்படிங்கிறத மணிகண்டன் சொல்கிறார். அதைத்தான் பெரும்பாலும் எடப்பாடின்னு சொல்கிறாரு. அதிமுகவை அப்படி தான் புரிஞ்சுக்கிறாங்க. வேற ஒன்றும் நீங்கள் ஏற்கனவே குணாயா கேட்ட மாதிரி அவர்களுக்குள்ளே ஒரு சித்தாந்த மோதலோ அல்லது கருத்து முரண்பாடோ அல்லது மத்திய ஒன்றிய பாஜக அரசினுடைய மக்கள் நல அல்லது மக்களுக்கு எதிரான சில திட்டங்களில் அதிமுக ஒரு மாறுபட்டு இருக்கிறது, ஆகவே நாங்கள் தேர்தல் உறவு வைக்கவில்லைன்னு எந்த இடத்துலையுமே அதிமுக பிரகடனப்படுத்தவே இல்லை. அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியும் சொல்லலை. அவங்க சொல்கிறது ஒன்றே ஒன்று, அண்ணாமலை எங்களை கடுமையாக திட்டுறாரு. அதாவது அண்ணா ஐயாவை பேரறிஞர் அண்ணாவை சொல்கிறாரு, எங்கள் அம்மாவை சொல்கிறாரு, எடப்பாடியை கடுமையாக தாக்குறார். இதை தவிர வேறு அவர்கள் பாஜக மீது இதுவரைக்கும் எந்த குற்றச்சாட்டையும் அல்லது கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்வதற்கான காரணங்களை அதிமுக அதிகாரபூர்வமாக ஒரு இடத்துல கூட அதனுடைய செயற்குழுவிலேயோ பொதுக்குழுவிலேயோ அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியினுடைய அறிக்கையிலேயோ எங்கேயும் சொல்லலை. ஒன்றே ஒன்று, அண்ணாமலை தடையாக இருக்கிறார். இப்போ நம்ம சேனலில் லைவில் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட மணிகண்டனை அதை ஒத்துக்கிட்டார் பகிரங்கமாக. சரிதான். அதே மாதிரி அதாவது அதிமுகவை ஓரளவு வலிமைப்படுத்தி இது இத்தனை ஆண்டு காலம் எடப்பாடி பொதுச் செயலராக நீடிப்பதற்கும் அல்லது இரட்டை தலைமை ஓபிஎஸ் இபிஎஸ் நீடிப்பதற்கும் துணையாக இருந்து மூல விசையாக இருந்த துக்ளக் ஆசிரியர் ஐயா குருமூர்த்தி ஐயா என்ன சொல்கிறாரு, அதிமுக இப்படி வலிமை இழந்து தொடர்ந்து அது தோற்று வருவதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து எல்லா தேர்தலிலும் வெற்றி பெறுவதற்கும் எங்களுடைய யோசனையை பாஜகவினுடைய தலைமையினுடைய கருத்தை அல்லது அதனுடைய தேர்தல் வியூகத்தில் நாங்கள் கூட்டணி கட்சி என்கின்ற அடிப்படையில் எடப்பாடி பொதுச் செயலாளர் எடப்பாடியிடம் நாங்கள் சில ஆலோசனைகளை சொன்னோம், கருத்தை சொன்னோம். அதை எடப்பாடி மறுத்தார், ஆகவே தோற்றார். அப்படி அவர் தோற்றுக்கொண்டே வருகிறார். நாம் 2 பேருக்கும் எதிரியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று கொண்டே வருகிறது. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதையில் செலுத்துவதற்கு அதிமுகவோடு உறவு வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் தயார். அதாவது பாஜக அதிமுக உறவு தேவையானது, ஆனால் அதற்கு தடையாக இருப்பது எடப்பாடி அப்படின்னு குருமூர்த்தி ஐயா சொல்கிறார். அப்போ பாஜக அல்லது ஆர்எஸ்எஸ் அல்லது அதனுடைய ஆதரவு சக்திகள் அல்லது டெல்லி, ஏன்னா குருமூர்த்தி ஐயா சொல்கிறாங்கன்னா அது டெல்லியுடைய குரல் தான். அப்போ பாஜக அதிமுக தேர்தல் உறவுக்கு தடையாக இருப்பது அதிமுகவில் எடப்பாடி, அதிமுகவில் முகாமில் எடப்பாடி உட்பட சொல்வது அண்ணாமலை தடையாக இருக்கிறார். அப்படின்னா இங்கே அண்ணாமலை மாற்றிட்டு அங்கே எடப்பாடியை மாற்றிட்டா இவங்களுக்குள்ள எந்த உறவில் எந்த சிக்கல் இல்லை. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அந்த தேர்தல் உறவு இவங்களுக்குள்ள வரப்போகுது. மற்ற தோல் புது ட்விஸ்ட் கொடுக்குறீங்களா தனியார் சார்? அல்லையா இப்ப குணாயா இப்ப நமக்கு கோரிக்கையே இல்ல. இன்னொரு புள்ளி அவங்க மறந்துட்டு சொல்றாங்க. அதாவது அதை தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் எங்களுடைய கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார் மாநில தலைவராக. அப்ப என்ன சொல்றாருன்னா, எங்க அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய ஒரு திட்ட வரைவு தராங்க, எல்லாரும் எப்படி உழைக்க வேண்டும் கட்சிக்கு அப்படின்னு வரைவு தரும்போது அடுத்த தேர்தல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நம்ம தலைமையில தான் அமையணும் கூட்டணி, நம்ம தான் அதை கொண்டு செலுத்தணும். எந்த ஒரு மாநில தலைவரும் சட்டமன்ற தேர்தலையா நாடாளுமன்ற தேர்தல்? சட்டமன்ற தேர்தலுக்கு அடுத்து இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது 23 ஆகஸ்ட் 23 அவர் 24 ஏடிஎம்கே விட பிஜேபி லீடு எடுக்கணும்ன்ற முடிவுக்கு வந்து, ஏன்னா அது மத்திய அரசுக்கான முடிவை நிர்வகிக்கக்கூடிய தேர்தல், அதனால நம்ம தலைமையில இருக்கணும், எல்லாரும் உழைக்கணும்னு எந்த ஒரு கட்சியின் தலைவரும் மாநில தலைவரும் அவங்க கட்சியின் க்ளோஸ் டோர் மீட்டிங், அந்த மீட்டிங்ல என்ன பேசுவாங்க, எல்லாரையும் உற்சாகம் ஊட்டுவதற்கு அப்படித்தான் பேச வேண்டும். ஆனால் அன்றைக்கு அது மிகப்பெரிய பேசு பொருளானது. இல்ல உங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டத்துல பேசியதா வெளியான செய்தியே எல்லா சேனல்லையும் அதுதான் பேசு பொருள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில ஒரு கூட்டணினா நான் இருக்க மாட்டேன், கட்சி பதவியெல்லாம் விட்டுட்டு போயிடுவேன். அதாவது அதெல்லாமே அதற்கு பிறகு நடந்த ஒரு எங்கிருந்து தொடங்குனா அதோட தொடங்கும் புள்ளி அதுதான். நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசின விடயம் தான் மிகப்பெரிய செய்தியாக அதிமுகவை கோபப்படுத்துச்சு. அதன் பிறகுதான் இந்த புள்ளி பெருசாச்சு. அதிமுக கோபப்படாம கூட இன்னைக்கு ஐயா குணாயா சொல்லுங்க. இல்ல அதாவது இப்ப குருமூர்த்தி ஐயா மட்டும் அதை சொல்லல. இப்போ ஏற்கனவே எங்கள் மணிகண்டன் சொன்ன மாதிரி நீங்கள் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் டிடிவி ஐயாவோட பிரச்சாரத்தில் சொல்கிறாரு, அண்ணாமலை உங்கள் தலைவர் தான் சொல்கிறாரு.
அப்படியெல்லாம் சொல்லலைன்னு நீங்கள் எங்கள் ஸ்ரீகாந்த் மறுக்கிறாரு. ஆனால் இல்ல, இல்லை இல்ல, சொன்னது உண்மைதான். அது அண்ணாமலை என்ன அவ்வளவுதானே. சொன்னார்? தேர்தல் பிரச்சாரத்தில் தேர்தலுக்கு தேர்தல் முடிவுக்கு பிறகு ஐயா. எடப்பாடி காணாம போயிடுவாரு, அதிமுக டிடிவி தினகரன் கைக்கு வந்து விடும் தேனியில பேசினாரு. அது அவர் மறுக்கல. அதெல்லாம் சார், அது ஆமா, வந்து அதைத்தான் சார், சொல்றேன். ஒரு அப்படின்னா தொகுதியில பிரச்சாரத்துக்கு மறுக்கல. போகும்போது அந்த ஆமா, ஐயா, வேட்பாளருக்காக அப்படின்னா பேசப்படுகிற ஒரு ஐயா, ஐயா. கூட இருக்கலாம். அதுதான் ஏன் நடக்க போகுதுன்னு இல்லை. ஐயா இல்ல 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 நடுவுல நடக்க கொஞ்சம் போகுதுன்னு பக்கத்தை இல்ல. காணுங்க. ஆனா விருப்பத்தை சொல்றாங்கல்ல. இல்ல மாநில தலைவர் ஐயா இருங்க. மாநில தலைவர் மாதிரி அண்ணாமலையும் தேர்தல் துக்ளக் களத்துல ஆசிரியர் வெற்றி ஒன்றுதான் இலக்கு. அதற்கான எல்லா பேச்சுக்களும் அங்க பேசப்படும். ஏன்னா அப்ப அவங்க சேர்ந்து நிக்கல, எதிர்த்து நிக்கிறவங்களை எதிர்த்து பேசாம எப்படி பேசுவாங்க? ஸ்ரீகாந்த் அப்ப நடுவுல ஒன்றா கொஞ்சம் ஒரே பக்கத்தை நீங்க காணுங்க. மறுக்க தனியரசர் சொல்ல வந்ததை கவலைப்படாதீங்க. இடைமறிப்பிலேயே அவரால சொல்ல இல்ல, முடியாது. இல்ல. தனியரசர் ஒரு ஃப்ளோல சொல்லுங்க. இல்ல ஒன்றும் இல்லையா. இப்போ நீங்கள் ஏற்கனவே அண்ணாமலையுடைய கூற்று எடப்பாடி அதிமுகவுக்கு தலைமையேற்று இருக்கிறவரை அது மாறும், இல்லைன்னா அது கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது ஸ்ரீகாந்த் இண்டோர்லையும் சொன்னாங்க, அண்ணாமலை சொன்னான்னு சொல்லிட்டாரு. இண்டோரில் என்ன வெளிப்படையாக பகிரங்கமாக ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாரு, ரொம்ப கடுமையாக சொல்லிட்டாரு. அதற்கப்புறம் இன்றைக்கி குருமூர்த்தி அண்ணன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இவங்க அண்ணாமலை மாதிரி 100 அண்ணாமலைக்கு சமம். மோடிக்கு அடுத்த இடத்துல அல்லது மோடிக்கு அட்வைஸ் பண்ணுற இடத்துல இருக்கிற குருமூர்த்தி அண்ணனே சொல்லிட்டாரு, எடப்பாடி தான் தடையாக இருக்கிறாருன்னு. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? ஐயா, நாங்கள் பாஜகவோடோ டெல்லி தலைமையின் மீதோ அதனுடைய கொள்கைகள் மீதோ சித்தாந்தங்களின் மீதோ எங்களுக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதுக்கு இல்லை. அதாவது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு இல்லை, அல்லது அதை சார்ந்திருக்கிற டிடிவிக்கு இல்லை. தடையாக இருப்பது அண்ணாமலை மட்டும்தான். தனியரசர், நீங்க ஒரு கோணத்தை புதுசா சொன்னீங்க. பாஜக மாநில தலைவர் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டா இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பதவியிலிருந்து இல்லாம போனா இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்துருக்கீங்க. ரெண்டும் எப்படி ஒப்புமையாகும்? ஒன்று, ஒரு நாமினேட்டட் பிரசிடென்ட்டு ஒரு அகில இந்திய கட்சிகளில் மாநில தலைவர்களை மாற்றுவாங்க. ஆனால் மாநில கட்சிக்கு தலைமை தாங்கக்கூடியவங்க அவங்க தான் தலைவர்களாக இருப்பாங்க. அகில இந்திய கட்சியில் இன்னொரு ரோல் கூட ஒரு லீடருக்கு கொடுத்து அவரை காம்பன்சேட் பண்ண முடியும், எலிவேட் பண்ண முடியும், தேவைப்பட்டால் ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்க வேறு எது வேணாலும் பண்ணலாம். அண்ணாமலை இல்லாமல் இன்னொருத்தர் அவங்களால கொண்டு வந்து சந்திக்க முடியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களாத அதிமுக அப்படின்ற ஒன்று எப்படி சாத்தியமாகும்? ஏன் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேங்கிற சிவசேனாவை இல்லாமல் ஏக்நாத் சிண்டேங்கிற ஒரு தலைவர் உருவாக்கி முதலமைச்சரே ஆக்குனாங்க லைவ்ல. அது என்ன, அது இப்போ பாஜகவுக்கு அது ஒரு சாதாரண விஷயம். உத்தவ் தாக்கரே மாதிரி தேசம் அறிந்த மிகப்பெரிய பாரம்பரியம் உள்ள கட்சி தலைவருக்கே அந்த நிலைமைன்னா எடப்பாடியெல்லாம் பாஜக நினைச்சா, குருமூர்த்தி அண்ணன் நினைச்சா ஒரு சர்வசாதாரணமாக எங்கள் ஸ்ரீகாந்தும் துக்ளக் ரமேஷ் அண்ணன் நினைச்சாலே 10 நிமிஷத்தில் மாற்றிட முடியும். ஆனால் அவங்க ஏன்னா மாற்று முயற்சிக்கலைன்னா காரணம் எடப்பாடி எதிர்க்கலை. பாஜகவை போய் கடுமையாக எதிர்த்து ஒரு கருத்தியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக நான் ஒரு திராவிட பாரம்பரியத்திலிருந்து தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சித் தலைவர் அம்மாவின் பாதையில் இந்த கட்சியை பயணிக்க விரும்புகிறேன். பாஜக எங்களுடைய கோட்பாட்டு எதிரி, தமிழ்நாட்டில் வேறொன்று அனுமதிக்க மாட்டேன்னு பொதுச் செயலாளர் எடப்பாடி சொன்னார்னா அடுத்த நிமிஷம் எடப்பாடியை அவங்க மாற்றிடுவாங்க. ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறாரு? நீங்கள் அண்ணாமலையை விட நான் பாஜகவை நேசிக்கிறேன், அண்ணாமலையை விட ஸ்ரீகாந்தனை விட எங்க குருமூர்த்தி அண்ணனை விட நான் அமித்ஷாவை பாஜகவை இந்து அவர் இப்பதான் எதிர்த்தாருங்கிற. நீ எங்க எதிர்த்தாரு, எங்க புறன்பட்டாரு? கருத்துலையும் தனி அரசர் தான். அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லைன்ற ஒரு விஷயத்த திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டு தானே வர்றாரு. கட்சிக்குள்ள அவருக்கு நெருக்குதல் இருக்கலாம், வெளியில இருக்கக்கூடியவங்க சிலர் அட்வைஸ் பண்ணலாம். அப்படி என்ன சொன்னாலும் அவர் தான் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியா தானே இருக்கார் இதுவரையிலும். ஆமாய்யா, தேர்தல் உறவு இல்லைன்னு உறுதியாக இருக்கிறாரு. பாஜகவோடு தேர்தல் உறவை துண்டித்து கொண்டதற்கு எது காரணம்னு கேட்டிங்கன்னா, கிளிப்புள்ள மாதிரி எங்கள் மணிகண்டன் ஐயா சொன்ன மாதிரி அண்ணாமலைங்கிற ஒரு வார்த்தையை தவிர வேறு என்ன வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் அல்லது என்ன எழுத்தை பயன்படுத்துகிறார்? தமிழ்நாட்டில் இருக்கிற 6 கோடி வாக்காளர்களுக்கும் 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாஜக அதிமுக நான் தேர்தல் உறவை துண்டித்துக் கொள்வதற்கான காரணங்களை பட்டியலிட்டு ஒரு கூட சொல்ல சொல்லுங்க. அதிமுகவை பார்த்து குருமூர்த்தி சொன்னது ஒரு பக்கம், நீங்க வேற ஒரு கோணத்தை சொல்றீங்க. திமுகவை தீவிரமா எதிர்க்கல அவரு அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. பிஜேபியை தீவிரமா எதிர்க்கல திரு எடப்பாடின்னு நீங்க குற்றம் சாட்டுறீங்க. ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரே நேரத்தில் எதிர்த்துட்டு இருக்கிறாருன்னு அதிமுக சொல்லுது. 2 மாநில மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம்னு அறிவிக்கிறாங்க. ஷியாம் சார்ட்ட கேட்டுலாம். ஷியாம் சார், அண்ணாமலை தான் இஷ்யூவா அல்லது எடப்பாடி இல்லாத ஒரு ஏடிஎம்கே? இதுவரையிலும் டிடிவி தினகரன் கடுமையாக விமர்சனத்தை செஞ்சிட்டு இருக்கிறார். அதாவது பேச்சப்புக்கு பேசுறது மாதிரி தெரியல. அவர் அட்டாக் வந்து அண்மை காலத்தில் எடப்பாடி அவர்கள் மேலே கடுமையாக கூர்மைப்படுத்திட்டே போறாரு.
ஓபிஎஸ் இன்னமும் அந்த பக்கம் பேச்சப் ஆகிறது மாதிரி தெரியல. வைத்திலிங்கத்தோட சொத்து முடக்கப்படுது அமலாக்கத்துறையில் நேற்று. சசிகலா வந்து என் கையில் ஏதோ மந்திரம் வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள் ஆட்சியை மாற்றிடுவோம், அன்றைக்கி சாயங்காலம் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? எடப்பாடி இல்லாத அல்லது அவருக்கு நெருக்கடி தர்ற ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கா? அண்ணாமலை சர்ச்சைக்கு முன்பே வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி உடஞ்சிருச்சுங்க. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அவங்க எங்க இருந்தாங்க கூட்டணியில? 2023 தானே அது நடந்துச்சு. அது பிறகு தானே இந்த சர்ச்சை பேச்செல்லாம் வெளியில வந்துச்சு. அது காரணம் என்ன? அதிக சீட் எதிர்பார்த்தாங்க. அண்ணாமலை சொன்ன நியாயமான ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா ஒரு கட்சி வந்து அதிகமா போட்டியிட்டு தனியாக வெற்றி பெறணும், கூட்டணி கட்சியை நம்ப கூடாதுன்னு. இப்பவும் அவர் என்ன சொல்றாரு? இனிமேல் வரப்போவது கூட்டணி ஆட்சி தான். அது பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி ஆட்சி அல்லது பாரதிய ஜனதா இடம்பெறுகிற கூட்டணி ஆட்சி. அந்த கோடை அவர் போட்டுட்டாரு. அதுக்கு வந்து அதிமுக தயாரா இருக்காதே. ஒரு கூட்டணி ஆட்சிக்கு எப்படி தயாரா இருப்பாங்க அவங்க? அப்ப இயல்பாக அந்த கூட்டணி ஏற்படாது. நான் திருப்பி திருப்பி என்ன சொல்றேன்னா, வெறுமனே நீங்க வந்து கணக்கு மட்டும் போடாதீங்க சார். நடுவுல கொஞ்சம் பக்கத்தா காணுங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை மறக்கிறீங்க. வெறும் கணக்கு மட்டும் தேர்தலில் ஒர்க் அவுட் ஆனதே கிடையாது. எத்தனை பொருந்தா கூட்டணிகள்? திமுகவும் காங்கிரஸ் 1980 பொருந்தா கூட்டணி, ஆளுக்கு 117 சீட்டு. ஜஸ்ட் ஒரு 2 months பேக் ஜெயிச்சிருந்தாங்க. என்ன ஆச்சு? சரி, 1996 காங்கிரஸும் அதிமுகவும் கடைசி வரைக்கும் எழுத்தாங்க. ஜெயலலிதா அம்மா கவர்னரை நீக்கணும்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாங்க. ரமேஷுக்கு நல்லா தெரியும். கடைசி நேரத்தில் காங்கிரஸோட ஒரு வலுக்கட்டாய கூட்டணி தான் அது. என்னாச்சு? பொதுவாக கட்டாய திருமணங்கள் சரியாக வராது, அரசியல்ல சரியாக வராது. இது நான் எத்தனையோ வருஷமா பார்த்ததுதான். ரமேஷுக்கும் அவரும் பார்த்திருப்பாரு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. திருமணம் சரியா வராது, ரெண்டு தரப்புக்கும் மனமொத்த தன்மை இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் கட்டாயம்னு அவங்க புரிஞ்சுக்கிறது திமுக ஆட்சி இன்றைக்கு நடக்குது. திமுக மீதான தீவிரமான எதிர்ப்பு மனோநிலையில் இருக்கிறவங்க துக்ளக் சார்ந்தவங்க. அவங்களுக்கு எப்படியாவது இந்த ஆட்சியை வீழ்த்தணும். போன முறையே சொன்னாரு, சாக்கடை ஜலம்னா கூட பரவாயில்ல, தீ இருக்கும்போது எரியும் போது அதை எடுத்து ஊற்றி அணைக்கணும் அப்படின்னு பேசினார். சசிகலாவெல்லாம் சேர்த்துக்கணும்னு சொல்லும்போது அவர் அப்படி ஒரு வார்த்தையெல்லாம் சொன்னார். கைக்கு என்ன கிடைச்சாலும் எடுத்து தீ அணைங்க, சாக்கடை ஜலமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு. ஆனால் அவர் அதில் காம்ப்ரமைஸ் ஆகலை திரு பழனிசாமி. இன்னைக்கு திமுக இதுக்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கிறதுக்கு பல தரப்பில் முயற்சிகள் நடக்குது. பாமக ஒரு முயற்சிக்குது, விஜய் ஒரு முயற்சி செய்கிறாரு, அல்லது அதிமுக ஒரு முயற்சி செய்யுது, குருமூர்த்தி தரப்பு ஒன்று பண்ணுது, அண்ணாமலை எங்கள் தலைமையில் என்றாரு. இந்த எல்லாமே இதை சுற்றி தானே சார் போகுது. கட்டாய நோக்கம்ன்றது திமுக எதிர்ப்பு தான் அவங்களுக்கு கட்டாயமான ஒரு நோக்கம், முதன்மையான நோக்கம். சார், சாக்கடை ஜலத்தை விட நல்ல ஒரு உதாரணம் அண்ணா சொன்னார் சார் 1967. தடி உதாரணம். என் வீட்டில் பாம்பு பூந்துருச்சுன்னா அதை அடிக்கிறதுக்கு ஒரு தடியை தேடுவேன். அது கம்யூனிஸ்ட் தடியா சுதந்திர தடியான்னு பார்க்க மாட்டேன். அப்போ அவர் சொன்னது காங்கிரஸுங்கிற கட்சியை எதிர்த்து. இப்போ வந்து இவங்க திமுகங்கிற கட்சியை எதிர்த்து அதே மாதிரியான ஒரு உதாரணம் சொல்றாங்க. அரசியலில் இது சகஜம் தான். பொது எதிரியை வீழ்த்துவதற்கு அனைவரும் ஒன்றாக சேர வேண்டும். ஆனால் பொது எதிரியை வீழ்த்திய பிறகு இந்த ஒன்றாக சேர்ந்ததிலிருந்து யார் வருவார்கள், அது நம்ம கட்சிக்கு ஆபத்தா என்று தானே எல்லாரும் பார்ப்பாங்க. அப்ப பாரதிய சேர்ந்தா பொது எதிரியை வீழ்த்திட முடியுமா சார்? ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்தா இன்னைக்கு திமுக வீழ்த்திட முடியுமா? இந்த ரெண்டு கட்சியும் முடியவே முடியாது. இன்றைய தேதிக்கு அது முடியாது. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம் சார். ஒரு இடைவேளைக்கு பிறகு தனியரசரோட கருத்துக்கு வரேன். அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் கூட்டணி சேர வேண்டும் என்கிற யோசனை ஒரு பேசு பொருளாகி இருக்கு. இந்த கருத்து ஏன் முன்வைக்கப்படுகிறதுன்னு ஒரு கேள்வியை நேர்கள் முன்னாடி வச்சிருக்கோம். அதிமுகவோட நன்மையை கருதி இந்த கருத்து சொல்லப்படுகிறதா, அல்லது பாஜகவினுடைய பலவீனத்தை மறைப்பதற்காக இந்த உணர்வு வெளிப்படுத்தப்படுகிறதா, திமுக மீதான வெறுப்பில் இது சொல்லப்படுகிறதா, அல்லது சேர்ந்தாலும் என்ன நடக்குன்றதை பார்க்கலாம்னு இருக்குது. அதிமுகவோட நன்மையை கருதி சொல்லப்படுகிறது என்று 9% பேரும், பாஜகவினுடைய பலவீனத்தை மறைக்க இந்த யோசனை முன்வைக்கப்படுகிறது என்று 30% பேரும், திமுக மீதான வெறுப்பில் இந்த கருத்து உரைக்கப்படுகிறது என்று 20% பேரும், 2 பேரும் சேர்ந்தாலும் வெல்வது கடினம் என்று 41% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு தனியரசர், உங்கள் கருத்து? இல்லை, இப்போ 2 பேர் சேர்ந்தாலுமே இதில் வெல்லுவது கடினம்ங்கிறது இது ஒரு குழப்பமான முடிவில் தான் இப்போ இன்றைக்கி உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதில் வந்து ஏடிஎம்கே நன்மை வெறும் 9 விழுக்காடு தான் சொல்கிறாங்க. ஆனால் 2 பேருமே அதிமுக பாஜக இணைந்தால் 2 பேருக்கு குறைந்தபட்ச நன்மை. வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ அதை கூட குருமூர்த்தி ஐயா அதில் நீங்கள் 2021 தேர்தலையே நான் சொன்னேன், அட்வைஸ் பண்ணேன் எடப்பாடிக்கு. அமித்ஷா ஐயா சொன்னார். அதாவது நீங்கள் நம்ம 2 பேரும் சேர்ந்து அல்லது டிடிவி அல்லது ஒரு 12-15 சீட்டை அவங்களையும் இணைச்சிக்கிட்டோம்னா வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ திமுக அறுதி பெரும்பான்மை பெற முடியாது. அப்போ ஒரு பலகீனமான நிலையில் இருக்கிற தளபதியால் கலைஞரை போல ஆட்சியை நடத்த முடியாது.
நம்ம வந்து ஒரு 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 நல்ல நிலைக்கு கூட வந்திருக்கலாங்கிறத சொன்னார் மாதிரி தான் இப்போவும் அதிமுக பாஜக இணைஞ்சாலும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் வெற்றி பெறுகிறோமே இல்லையோ திமுக ஒரு வலிமையான போட்டியை தர முடியுங்கிறது தான் இப்போ அதிமுக பாஜக இணைப்பு தேவைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கு தடையாக இருப்பது அண்ணாமலை, அதிமுகவில் இணைப்புக்கு தடையாக இருப்பது எடப்பாடிங்கிறதுனால விரைவில் 2 பேரத்தில் யார் ஒருவரையாவது மாற்றிவிட்டு அல்லது 2 பேரையும் மாற்றிவிட்டு இந்த இணைப்பு கட்டாயமாக சாத்தியமாகும்னு தான் நான் கருதுகிறேன். ஏற்கனவே அதிமுக பாஜக கருத்தியல் ரீதியாக ஒற்றுமையாகத்தான் பயணிக்கிறார்கள். திரைமறைவில் எடப்பாடி பாஜக டெல்லி உறவோடு தான் இருக்கிறாரு. இப்போவும் நீங்கள் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் ஐயாவோட வலதுகரமாக இருக்கிற வைத்தியலிங்க ஐயா மேலே தான் பாஜக நடவடிக்கை எடுக்குது. எடப்பாடியினுடைய எந்த அணியின் ஒரு நபரை கூட இதுவரை பாஜக தலைமை டெல்லி தலைமை கை வைக்கல. ஆகவே பாஜகவோடு நெருக்கமான நடந்த ஐடி ரைட்லாம் மறந்துட்டீங்களா? உங்க ஊர்ல தான் நடந்தது. ஆமா ஐயா ஐடி ரைடு தான் இபிஎஸ் அதாவது இடி அமலாக்க பிரிவு அல்ல அது வந்து இப்போ இது எடப்பாடிக்கிட்ட ஒரு ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து வாங்கி கூட்டணி உறுதி செய்கிறதுக்காக நடத்தியிருக்காங்க. எடப்பாடி ஒத்துவல்லினா தான் நீங்கள் இடி ரைடு வரும், அப்புறம் கைது இருக்கும், அப்புறம் நீங்கள் நம்ம சொத்துக்களை முடக்குவாங்க. ஆனால் ஓபிஎஸ் என்ன ஏற்கனவே பாஜக முகாமில் தான் இருக்கிறாரு. ஆனால் எதுக்கு நீங்கள் பாவம் அவருடைய ஒரே ஆதரவாளர் வைத்திலிங்கன்னு 100 கோடி ரூபாய் சொத்தை முடக்கி வச்சுருக்காங்க. பாவமாக இல்லையா அதெல்லாம்? என்ன பாஜகவுக்கு ஸ்ரீகாந்த் ஐயா ரமேஷ் ஐயாலாம் சொல்லுங்க, அவர் ஒருத்தர் தான், நீ அவரை வச்சு தான் கேமே நடத்துகிறோம். அவர் அப்போ ஓபிஎஸ் இல்லையா சார்? ஐயா ஓபிஎஸ் ரொம்ப ரொம்ப பரிதாபப்படுறீங்க. திரு ரமேஷோட கோணத்தை கேட்டு திரு ரமேஷ். இல்லை நீங்கள் முக்கியமான கேள்வி நீங்கள் ஒரு முக்கியமான கேள்வியை திரு ஷியாம் அவர்களை நோக்கி கேட்டீங்க. அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தால் வெற்றி சாத்தியமாயிடுமான்னு அவர் இல்லை என்று சொன்னார். நான் அதில் மாறுபடுறேன். ஆனால் அந்த 2 கட்சிகளை மட்டும் சுருக்கி நீங்கள் அந்த கேள்வியை வைத்ததனால் அது சரின்னு கூட அவர் கருதலாம், நான் மற்றவங்களும் கருதலாம். ஆனால் அது அப்படி அல்ல. அதிமுக பாஜக பாமக தேமுதிக தமாக புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி உள்ளிட்ட அந்த அணி பழைய என்டிஏ அணி உருவானால் ஒன்றுபட்ட அதிமுக, நான் சொல்லுவேன் பாரிவேந்தரையும் ஜான் பாண்டியன் விட்டுட்டீங்க. இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். 1-2 கட்சிகளை வெற்றிருக்கலாம். உருவானால் நிச்சயம் அது பெரிய சவாலாக திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு இருக்கும். வெளியில் பிறகு யார் இருப்பார்கள் என்றால் விஜய், சீமான். அதிமுக இன்றைய தேதி வரை எப்படியாவது திரு விஜய் நம்முடைய கூட்டணிக்கு வரமாட்டாரா என்று காத்திருக்கிறது. ஏனென்றால் விஜயும் திமுக எதிர்ப்பு நிலை எடுத்திருப்பதால். நான் ஒரு பத்திரிகையாளராக அதிமுகவை சார்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு விருந்தில் திரு விஜய் அவர்களுடைய மாமாவோடு அதிகாரபூர்வமற்ற முறையில் பேசிய போது விஜய் தனது பாதையில் தெளிவாக இருப்பதாகவும் ஆட்சி அமைக்க வேண்டும், மக்களை சந்திக்கும் போது இப்போது இருப்பதை விட பெரிய ஆதரவு கிட்டும் என்ற தீவிர நம்பிக்கையில் இருப்பதாகவும் அதனால் தங்கள் பக்கம் வருவதற்கான வாய்ப்பு குறைவு என்றும் தனிப்பட்ட முறையில் அவரோடு உரையாடிய வகையில் அதை தெரிவித்தார், என்னிடம் தெரிவித்தார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜய் வருவாரா, அவருக்கு 40-50 சீட் வரை கூட கொடுக்கலாம் என்ற நிலையில் அதிமுக இருக்கிறது. ஆனால் விஜய் ஒரு பக்கம் தனியாக இருக்கிறார், சீமான் ஒரு பக்கம் தனியாக இருக்கிறார். அதிமுக சில கட்சிகளை பாஜக இல்லாமல் நீங்கள் அதாவது திரு எடப்பாடி தனது நிலையில் உறுதியாக இருப்பாரானால் 5 முனை அல்லது 6 முனை போட்டி என்றால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம்தான் முன்னணியில் முன்னிலையில் இருக்கும். ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி மனநிலை அறுவடை செய்யக்கூடிய நிலையில் வெவ்வேறு கட்சிகள் இருக்கும். இது கள யதார்த்த நிலை. ஆனால் எதிரே இப்படி ஒரு கூட்டணி உருவானால் விஜய் பாமக தேமுதிக அதிமுக உருவானால் அது வலிமையாக இருக்கும். விஜய் வராத பட்சத்தில் அதிமுக முன் உள்ள ஒரே வாய்ப்பு பாஜக பாமக தேமுதிக உள்ளிட்ட நீங்கள் குறிப்பிட்ட எல்லா கட்சிகளையும் சேர்த்தால் நிச்சயமாக திமுக திணறக்கூடிய நிலையில்தான் இருக்குமே தவிர மரியாதைக்குரிய ஷியாம் அவர்கள் சொல்வதை போல அப்போதும் வீழ்த்த முடியாது என்றெல்லாம் சொல்ல முடியாது. திரு மணிகண்டன், நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் கூட. அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போனப்ப பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை பற்றிய சில குற்றச்சாட்டுகளை சொல்லணும்னு போறப்ப அங்கே உள்ள போறப்ப தான் அண்ணாமலையும் அங்கே உள்ள உட்காந்துருக்கிறார். அந்த அளவுக்குலாம் ஒரு காலத்தில் பாஜக உதாசீனப்படுத்துச்சு அப்படிங்கிறதையும் நான் சொல்ல விரும்புகிறேங்க. அவங்க அப்போ என்ன நினைச்சாங்கன்னா இந்த அண்ணாமலையை விட்டு விளையாண்டு பார்க்கலாங்கிற ஒரு எண்ணத்தில் அதிமுக உதாசீனப்படுத்தினாங்க. அப்போதான் எடப்பாடி என்ன முடிவெடுத்தாருன்னா யார் என்று தெரிகிறதா, இந்த எடப்பாடி பழனிசாமி தீ என்று புரிகிறதான்னு காமிச்சாரு.
தோத்ததுனால அதிமுகவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பாராளுமன்ற தேர்தலில். ஆனால் கூட்டணி தொடர்ந்து 20 சீட்டு அதிமுக இன்னைக்கு ஜெயிச்சிருந்தா உங்களுக்கு சீட்டு குறைஞ்சிருக்கிற உங்களுக்கு எவ்வளோ பெரிய இன்னைக்கு பலமாக இருந்திருக்குன்னு அவங்க புரிஞ்சு பார்த்துக்கணும். அண்ணாமலை அவருக்கு ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்குதுங்க. அதாவது 100 மீட்டர் ரேஸில் எல்லாம் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஓடுறப்ப ஸ்டெராய்டு போட்டுக்கிட்டு முதல்ல வந்து ஜெயிக்கலாம்னு நினைக்கிற மாதிரி 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் பயணித்து அந்த இடத்துக்கு வந்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி மாதிரி தன்னை கருதிக்கிட்டு அவரை மிஞ்சி போகிறன்னு நினைக்கிறாரு. அதுக்கு நிச்சயமா வாய்ப்பு இல்லை. சைவ சாப்பாட்டு இலையில் கருவாட்டு பொரியல் வச்ச மாதிரி பாஜக தலைமைக்கு அண்ணாமலை அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேங்க. திரு குருமூர்த்தி ஐயா அவர்கள் நினைக்கிற மாதிரி இந்த திராவிட மாடல் ஆட்சியை, துக்ளக் தர்பார் நடக்கிற இந்த ஆட்சியை மாற்றுனா உங்களுடைய டெல்லி செல்வாக்கை பயன்படுத்தி அண்ணாமலையை மாற்று, பின்பு இலை அதை பற்றி யோசிக்கும். வெங்கடாஜலபதி இல்லாத திருப்பதி இல்லை, முருகன் இல்லாத பழனி இல்லை, பழனிசாமி இல்லாத அதிமுக இந்த நூற்றாண்டில் சாத்தியம் இல்லை. இல்லை, ஒரே ஒரு குறுக்கீடோடு நான் முடிச்சிடுறேன். அதாவது இன்னொரு பஞ்ச் டயலாக இருக்கு. நீங்கள் தான் ஒரு பஞ்ச் டயலாக் திருப்பி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தொடர்பாக எந்த முடிவை எடுத்தாலும் அண்ணாமலை அவர்கள்தான் அதன் முக்கிய பங்கு வகிப்பவராக இருப்பார். நான் கேள்விப்படுகிற வரை இருங்க, நான் கேள்விப்படுகிற வரை அவர் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் தான் மிக மிக அதிகம். ப்ரொவைடட் அவராக ஏதாவது மாற்று கருத்தை முன்வைத்து வேணான்னு அவரா மணிமகுடத்தை எடுத்து கீழே வச்சால் ஒளி அவருக்கு தான் அவர் தான் நீடிப்பார் என்பதுதான் இன்ஃபர்மேஷன். இது இரண்டாவது நாளைக்கு மாற்றம் இருக்குது. இருங்க, இன்னொன்று இல்லை, அது அவராக விரும்பினால் தான் நடக்கும்னு சொல்கிறேன். இன்னொன்று கடைசி நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். 2026 சட்டசபை தேர்தல் அதிமுகவுக்குத்தான் வாழ்வாசாவா தேர்தலை தவிர பாஜகவுக்கு அல்ல. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மிக துல்லியமாக ஒரு கருத்து கணிப்பு நீங்கள் ஒன்று வெளியிட்டிருக்கீங்க. அதில் நிறைய திமுகவினர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஏன்னா 9% தான் அதிமுக சாதகம். இன்னும் எல்லாரும் சேர்ந்தாலும் ஜெயிக்க முடியாதுங்கிறது வந்து அந்த கட்சியினரோட பார்வையாக இருக்கலாம். ஆனால் உண்மை அது அல்ல, கள நிலவரம் அது அல்ல. ஏன்னா இதுவரைக்கும் திமுக வந்து தனிமையில் நின்று வெற்றி பெற்றதா சரித்திரம் இல்லை. கூட்டணியின் மூலமாகத்தான், வலுவான கூட்டணியின் மூலமாகத்தான் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போ அவங்களை எதிர்க்கும் போது அந்த எதிர்ப்பாளர்களின் அத்தனை சக்தியும் தனித்தனி புள்ளிகளாக சிதறிவிடாமல் ஒன்று சேர்ந்தால் அது வந்து ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும் என்பது திரு குருமூர்த்தி அவர்களின் பார்வையாக இருந்திருக்கிறது. அதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது சாத்தியமில்லை என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பல்வேறு தேர்தல்களில் அதை இன்னொன்று சொல்கிறாங்க இல்லையா, கட்டாய கல்யாணம்னு. சில சமயம் சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ்ன்னு வரும்போது அந்த மாதிரி வெற்றி பெற்றதா சரித்திரங்கள் இருந்திருக்கிறது, திரும்பி இருக்கிறது. அதில் வந்து மிகப்பெரிய முடிவை எடுக்கக்கூடிய இடத்தில் எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார், இருப்பார், என்றும் இருப்பார். அவருடைய முடிவை, அவருடைய ஒரு தலைமையில தான் இன்றைக்கு வீறு கொண்டு எழுந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றிகளை குவித்திருக்கிறது. தனியாக உள்ளாட்சி தேர்தல் சந்திக்கிற ஒரு பெரிய எங்களுக்கு உள்ள ஒரு தன்னம்பிக்கை கொடுத்திருக்கிறது. பெரிய வெற்றிகளையும் பதிவு செய்தோம். அதனால் வருங்காலத்திலும் அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய தலைமை, அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகளை குவிப்போம். திமுகவின் எதிர்ப்பு மக்களின் மனநிலையில் நிறைய இருக்கிறது. நிறைய சங்கடங்களை மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் ஒன்று சேர்த்து அறுவடை செய்ய வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு புள்ளிதான். அது எப்படி, எந்த கட்சியோட எந்த கூட்டணி வரும் என்பது ரொம்ப முன்னணியில் நம்ம பேசுகிறோம். இன்னும் ஓராண்டு காலத்தில் நடக்கக்கூடிய சூழலில் அது எந்த கட்சியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். எங்கள் தலைவர் வந்து தீர்க்க தரிசனமாக சொன்னதுபடி ஒரு கூட்டணி ஆட்சி, வலுவான கூட்டணி ஆட்சி, திமுக ஆட்சி மாற்றி அமைக்கும்படி அமையும் என்பதில் பிஜேபியோட, அதிமுகவோட பிஜேபி கூட்டணி அமைஞ்சா கூட கூட்டணி ஆட்சின்ற நிபந்தனைக்கு அதிமுக ஒப்புக்கொள்ளணும். அதாவது வரக்கூடிய தேர்தல் களம் அப்படித்தான் அமையும் என்பது எங்கள் தலைவருடைய தீர்க்கமான ஒரு முடிவு. அதை நோக்கித்தான் எல்லா தமிழகம் ஒரு புதுவிதமான ஆட்சி முறையை. எடப்பாடி பழனிசாமி 2 சேலஞ்ச் இருக்கு. ஒன்னு பிஜேபி கூட்டணியை ஏத்துக்கணும், 2வது கூட்டணி ஆட்சிக்கு அவர் சம்மதிக்கணும். அதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. அதான் உண்மையான சிக்கல். கூட்டணி ஆட்சிக்கு எந்த திராவிட கட்சியும் வந்து தயாராக இருக்காது. ஏற்கனவே பல முறை சூடுபட்ட ஒரு விஷயம். ஆனால் திரு அண்ணாமலை அவர்களை மாற்ற வேண்டும்னு அது கோர முடியாது. காரணம் அது ஒரு மாநில தலைவர், அது தேசிய கட்சியோட மாநில தலைவர். அப்படி மாத்தினாலும் அது பாரதிய ஜனதாவுக்கு பலவீனமாக கருதப்படும். கூட்டணிக்காக மாநில தலைவரை பலி கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு பேசப்படும். அப்படியும் செய்ய மாட்டாங்க. உண்மையான இதுல சிக்கல் என்னன்னா, திமுகவை வீழ்த்த வேண்டும் நினைக்கிறாங்கல்ல, இவங்க நினைக்கிற மாதிரி வந்து திமுக அவ்வளவு பலவீனமா இல்ல. திமுக கூட்டணி ஆட்சிக்கு எதிரான மனநிலை எல்லா ஆட்சியிலையும் 10% வரும். 10% கழிச்சுட்டு பார்த்தாலும் அப்படியான பலவீனமான நிலையில் இல்லை. அதான் உண்மை.
இல்ல 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 ரொம்ப தவறு ஆட்சிக்கு எதிரான மனநிலை 10% இருக்குன்னு நீங்க எந்த அடிப்படையில் எந்த கூறில் நினைக்கிறீங்க? இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைல மக்கள் மனநிலை என்ன பாருங்க? தமிழ்நாட்டுல வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசம் 5% தான். ஆட்சிக்கு எதிரான மனநிலை எப்போ ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா வளர்ப்பு 5% வெற்றி வித்தியாசம் இருக்கும்போது 10% பின்னோக்கி போனா யார் ஜெயிப்பா? 10% நீங்க போனாலும் உங்க 2 பேரோட அணியினால அதை ஈடுகட்ட முடியாது. இன்றைக்கு இருக்கிற சூழல் அவ்வளவுதான் சார். 20 சீட்டு வாங்கினீங்க சார் 2021ல என்டிஏ பாரதிய ஜனதா. யார் ஜெயிச்சா? எம்ஆர் காந்தி அண்ணா. அவரு நாகர்கோவில அவர் தனிப்பட்ட செல்வாக்கு. நயனார் நாகேந்திரன் அவர் சார்ந்த முக்குளத்தோறும் அவருக்கு அங்க ஓட்டு போட தான் செஞ்சாங்க. திருநெல்வேலி கொங்கு மண்டலத்துல நீங்க ஜெயிச்சது வெறும் 2 தொகுதி. வானதி அவர்கள் ரொம்ப நெருக்கமான ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாங்க. கொடக்குறிச்சி சரஸ்வதி அவர்கள் ரொம்ப நெருக்கமான ஓட்டு வித்தியாசம் தான். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, உங்களோட பலம் முன்னாடி நடந்த தேர்தல் எங்க வெற்றிக்கும் இனி இப்ப நடந்து முடிந்த வெற்றிக்கும் இனி நடக்க போற வெற்றிக்கும் உள்ள ஒரு வளர்ச்சி விகிதத்தை நீங்க கணக்கிட வேண்டும். எவ்வளவு தூரம் நாங்க வளர்ந்து கொண்டிருக்கிறோம்ங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அந்த வளர்ச்சி விகிதத்தை கணக்கில் எடுக்காம நீங்க தேர்தல் முடிவை நீங்க கணக்கிடவே முடியாது. அது சொல்லல. அண்ணாமலை வருகைக்கு முன் பின்னு தான் நான் கணக்கில் எடுக்கிறேன். கிபி மாதிரி அண்ணாமலை வருகைக்கு பின் பாரதிய ஜனதா வளர்ந்திருக்கு. அது ஒரு கூட்டணிக்கான வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வளர்ச்சி இல்ல. அதைத்தான் நான் சொல்றேன். ப்ராபபிலி நீங்க அடுத்த தேர்தல் வெயிட் பண்ணுங்க. அவ்வளவுதான். என்ன கெட்டு போச்சு? நீங்க தேசிய கட்சி அடுத்த தேர்தலுக்கு வெயிட் பண்ணுங்க. இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, தமிழ் மண்ணுக்கு ஏற்ற அரசியல் நீங்க பண்றதே இல்ல. அதான் இதோட பெரிய சிக்கல். நீங்க இந்த பக்கம் கொஞ்சம் பாருங்க. எங்க அரசியல் இருந்து பல இலைகளை எடுத்து பாருங்க. நீங்க தயவு செஞ்சு வலதுசாரி அரசியலை தீவிரமாக தமிழ்நாட்டுல திணிச்சீங்கன்னா அது எதிராக தான் சார் முடியும். அதாவது திமுக ஆட்சி மேல இருக்க தவறெல்லாம் உங்களுடைய கருத்துல வலதுசாரி அரசியல்ங்கிறதே கிடையாது. நேர்மறையான அரசியல், தேசிய அரசியல். நேர்மறையான அரசியல். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? முத்துராமலிங்க தேவரையா செஞ்ச அரசியல் தவறான அரசியல்ங்கிறீங்களா? இன்றைக்கு தொடங்குற பார்வை பிஜேபி முதல்வர் பேர்ல பாலியல் காமராஜர் பார்வை தவறானது. நிறைவு செய்யலாம். திரு ஷியாம் அவர்கள் ஒன்னு சொல்ல, நான் சொன்ன ஒரு கருத்துக்கு அவர் எதுவும் சொல்லல. அதிமுகவுக்குத்தான் இது குரூஷியல் எலெக்ஷன். கண்டிப்பா அதை மைண்டில் வைத்துக் கொண்டு அந்த கட்சி செயல்படுகிறதா இல்லையா என்பதை பொறுத்துதான் அதன் வெற்றி தோல்வியின் சூட்சமம் அடங்கி இருக்கு. அவர் சொல்லிட்டார் பாஜகவுக்கு அல்ல இது முக்கியமான தேர்தல். திமுக தொடர்ந்து தோல்வியை சந்திச்சிருக்குங்கிற ஒரு பதில் அவர் சொல்லிட்டாரு ஏற்கனவே. இல்ல, பாஜகவுக்கு அல்ல இது முக்கியமான தேர்தல், அதிமுகவுக்கு தான் முக்கியமான தேர்தல். இல்லாவிட்டால் 26 முக்கியமான தேர்தல் இல்லையா? இல்ல, நிச்சயமாக இல்ல. அவருக்கு வயது இருக்கிறது. 2026 தேர்தலில் செருப்பு போடுறது ரொம்ப நாள் ஆகுமே. இருங்க, 2026 தேர்தலில் அதிமுக தோற்குமானால் அந்த கட்சி மீண்டும் ஒரு பிளவை சந்திக்கும். தவிர்க்க முடியாதது. ஏனென்றால் இப்போ நீங்க கூட இருப்பவர்கள் தோல்விகளை சந்தித்த அதிமுகவுக்கு இப்ப ஒரு வெற்றி ரொம்ப அவசியம் என்பதை அவர் பதிவு செய்கிறார். திருஷாம் சுருக்கமா முடிச்சிடலாம் சார். கொங்கு மண்டலத்துல அதிமுக தனியாக போட்டியிட்டால் இன்றைய தேதிக்கும் அது குறிப்பிடத்தகுந்த செல்வாக்கோட தான் சார் இருக்கு. அதனாலதான் அவங்க ஈரோடு கிழக்க புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா அங்க இடைத்தேர்தலில் போய் நம்ம பலவீனப்பட்டுற கூடாதுங்கிற ஒரு ஐடியால தான் புறக்கணிக்கிறாங்க. ஆனா பிஜேபி ஏன் புறக்கணிக்குது? இவ்வளவு பேசுறாங்கல்ல, ஒரு 15% ஓட்டை காட்டலாம்லாங்க. வலிமையாக பலமுறை இருந்த ஒரு கட்சி பெரும் செல்வந்தர்கள் பணத்தை வாரி இறைத்து போன தேர்தலில் 1000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்த அதிமுக சந்திக்காதாம். பணம் கொடுக்காம திருப்பி அதிமுக கூட்டணி வரவே கூடாதுங்கிறதுக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அப்ப போன தேர்தல் வச்சு 1000 ரூபாய். நன்றி. எங்க முடிக்கிறதுன்னு தெரியாம நடிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நிறைவு செஞ்சிடலாம். உங்க எல்லோருக்கும் நன்றி.